சட்டத்தறி உதய கம்மன் பிள்ளை. இவர் யார் என்று பார்த்தீங்கன்னா பீத்துரு இல உரிமையின் கட்சியிட தலைவர். அதே போல சட்டத்தரணி சாகல காரியாவாசம். இவர் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடைய பொதுச் செயலாளர். இதற்கு மேலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க தயாசிரி ஜெயசேகர யார் என்று பார்த்தீர்கள் என்றால் இவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். சட்டத்தரணி மைத்திரி குரலை எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கின்றார். அதே போல எங்கள் வடமாகாணத்திலே இருந்து சென்ற எம்ஏ சுதந்திரன் பார்த்தீங்கன்னா அவரும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு செயலாளராக இருக்கின்றார். இவ்வாறு அனைவருமே அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் தான். இங்கே தாங்கள் தான் இந்த சங்கத்தினுடைய மேய்ப்பர்கள் என்ற ரீதியிலே தங்களது அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் தங்களுடைய சகாக்களை காப்பதற்காகவும் இப்படியான போலியான ஒரு முகத்திரையை அணிந்து கொண்டு மக்கள் மத்தியிலே வந்து நாங்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம், குறிப்பிட்ட சங்கத்தின் பெயரை சொல்லி நாங்கள் தான் அவர்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் என்ற வகையிலே இதை அவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் எமது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எமக்கு இந்த வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களினுடைய எதிர்பார்ப்பும் அது